கொலை செய்வதற்கு கூலிப்படைகளை 4-5 முறை ஏவி இருக்கிறார். அதற்கான சிடி அந்த ஆதாரத்தோடு புகார் கூட இருக்கேன். ஆனால் போலீஸ் வந்து சரி பார்த்து கொஞ்சம் பக்குவமாக இருந்துங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அது மீதான நடவடிக்கையை அவங்க எடுத்து நீங்கிறது அவங்களுக்கு தெரியும். இல்லை எதாச்சா இப்போ பாமக கூட்டம் இந்த பாமக நபர்கள் வராங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கும்பலாக இருக்காங்க. நீங்கள் இப்போ அதுக்காக தான் வந்தீங்க. ஆமாம் அதுக்காக தான் அவர்கள் எம்ஐஏ அவங்க பார்த்துட்டு அடிக்கிறாங்க. இல்லை இது மாதிரி பாமக கூட நிற்கிறீங்க போடுங்க தலைவரை விமர்சனம் பண்ணிங்கன்னா உன் தலைவரை விமர்சனம் பண்ணால் அந்த ஆளை வந்து பேச சொல்லு. நான் சொல்கிற விமர்சனம் கட்டிப்போ பட்டியல் சமூக மக்களுக்கான அந்த சப்ளாவில் கடந்த ஆண்டு அதாவது தமிழ்நாடு பிறந்த பாரு அம்மால பொட்டா ஏற்பது மூச்சு பாரு அம்மால தலைவர் திருமாவளவன் வாங்க தலைவர் திருமாவளவன் வாங்க அம்மால பாடு பாடு நான் இருந்தா ஒரு நிமிஷம் அத்த பொட்டா டேடா ஓட்ட கட்டிய Así, mira. திருமாவளவனை எப்படி நீங்கள் விமர்சிக்கலாம் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார்கள். நியாயமான கேள்விதான். ஆனால் திருமாவளவன் இந்த பறையர் சமூகத்தை வைத்து சீட் ஷேரிங் செய்து சீட்டு வாங்கி அந்த சீட்டை ஒரு பாய் கொடுப்பாரு, மற்ற சாதிகாரனுக்கு கொடுப்பாரு, பறையர்களுக்கு வெறும் லாலிபாப்பை கொடுப்பாரு. இதையெல்லாம் கேட்பதற்கு ஒரு இயக்கம் இங்கே இருக்கிறதுன்னு நாங்கள் கேட்குறோம். அதோடு மட்டும் இல்லாமல் தமிழக அரசு சார்பில் மத்திய அரசு சார்பில் ஒதுக்கப்படுகிற சிறப்பு உட்குறு நிதியை தமிழக அரசு செலவு செய்யாமல் திருப்பி அனுப்புது. இந்த 4 ஆண்டுகளில் 7,833 கோடியை இந்த அரசு திருப்பி அனுப்பியிருக்கு. இதுவரை விசிக எம்எல்ஏக்களோ திருமாவளவனோ அதை பற்றி ஒரு வார்த்தை கூட மூச்சு விடுறதில்லை. அதால் நாம் அவரை விமர்சனம் பண்ணுறோம். ஒரு 120 கோடி ரூபாய் வந்து ஆதிராவிட நலப்பள்ளிகளை சீரமைப்பதற்கு ஒதுக்கீடு செய்து அதில் வெறும் 2 கோடியை செலவு செஞ்சுட்டு 118 கோடியை இந்த திமுக அரசு திருப்பி அனுப்புது. அப்படி இருக்கிற போது இதையெல்லாம் கேட்காத திருமாவளவனை நாம் அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்கிறோம். அதனால் அவர் வந்து நம்ம மேலே கடுப்பாகி 2-3 முறை என்னை கூலிப்படையை வைத்து என்னை கொலை செய்ய முயற்சித்தார். நான் அது சம்பந்தமாக 2 முறை டிஜிபி அலுவலகத்தில் எழுத்துப்பூர்வமாகவும் ஒரு சிடி ஆதாரத்தோடு புகார் கொடுத்திருக்கிறேன். காவல்துறை என்ன சொல்லணும்னா, ஒவ்வொரு தடவை புகார் கொடுக்குற போதும் கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்குது, நான் கொஞ்சம் பர்சனலாக சொல்கிறேன், கொஞ்சம் நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது, கொஞ்சம் பார்த்து இருந்துங்க அப்படின்னு காவல்துறை சொல்லுது. இதை சொல்லுவதற்கு காவல்துறை தான் வெட்கப்படணும். ஒரு நிலைமை ஒருத்தருக்கு மோசமாக இருக்குதான், ஒருத்தனை கொலை பண்ண போகிறதா முயற்சி பண்ணுறாங்களா, உங்களை நீங்கள் வெளியே வந்தால் கொலை பண்ணிடுவாங்க, அதால் வீட்டுக்குள்ளேயே இருங்க அப்படின்னு சொல்லுது நம்ம காவல்துறை. இப்படியெல்லாம் நடக்கிறதால தான் இது அரசுக்கும் காவல்துறைக்கும் தெரிந்தே என் மீது ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. நேரடியாக திமுக இந்த தாக்குதலில் இறங்க முடியாது என்பதால் அந்த கூலிப்படை அதாவது திமுக கூட்டணி என்ற பெயரில் இருக்கிற கூலிப்படைகளில் முதன்மை கூலிப்படையான விசிகாவை வைத்து என் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். இதை திருமாவளவன் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். திருமாவளவன் சில வேளைகளில் தனியாக லுங்கி கட்டிக்கின்னு 2 மணிக்கு சில இடங்களுக்கு வராரு ஆட்டோவில் ஒண்டியா. அப்போது நான் நினைச்சேன்னா லுங்கி அவுக்கலாம்ல, ஆனால் அது ஒரு நாகரிகமாக இருக்காது. ஒரு அரசியல் தலைவர் மீது இது மாதிரி தாக்குதல் பண்ணுறதுங்கிறது அது தமிழ்நாட்டில் நடக்கிறதுங்கிறது தமிழ்நாடு அரசு வெட்கி தலை குனிய வேண்டும். தமிழ்நாடு சிஎம் ஒரு ஆட்சி செய்வதற்கு தகுதியற்ற மனிதராக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். நேற்று ஸ்டாலின் அவர்கள் மீது ஒரு கொலைவெறி தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. என் மீது ஏற்கனவே 2-3 முறை கொலைவெறி தாக்குதல், கூலிப்படை தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் ஊக்கப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதையெல்லாம் இவர்கள் இந்த விடுதலை சிறுத்தை என்ற ஒரு கூலிப்படையை வைத்து
செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டா உடனே நாம வந்து அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வதை விட்டுடுவோம் அப்படிலாம் நினைக்கிறாரு. அப்படிலாம் இல்லை. இதற்கு மேல் திருமாவளவனின் ஒவ்வொரு அசைவும் இந்த சமூகத்துக்கு எதிராக திருமாவளவன் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் இந்த மூர்த்தி விமர்சனம் செய்து கொண்டே இருப்பேன். நீ எத்தனை பேரை கொல்லுவ? என்னைய கொண்டுட்டா இன்னொருத்த வரமாட்டானா? அதால என்ன, எனக்கு மட்டும் ஒரு உயிர், திருமாவளவனுக்கு 4 உயிரா? அதால திருமாவளவன் திருந்திக் கொள்ள வேண்டும், தமிழக அரசு திருந்த வேண்டும். இந்த மாதிரி பட்டியல் சமூக மக்கள் மீது தாக்குதல் நடப்பதை இந்த அரசு ஊக்குவிக்க கூடாது. கத்தி வச்சு தாக்கி இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. விஷுவல்ல நீங்க கத்தி எடுக்கக்கூடிய காட்சிகள் இருக்கு. கத்தி இருந்தா காட்டுங்க. ஏங்க, இது தொடர்பா காவல் நிலையத்தில் காவல் ஆணையர் அளவுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க உங்க மேல. சார், அவங்க தான் கவர்மெண்ட், அவங்க தான் போலீஸ். நான் போலீஸ்ல போய் புகார் கொடுக்குறேன். போலீஸ் உயர் அதிகாரி சொல்றாரு கொஞ்சம் நிலைமை மோசமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து இருந்துங்கன்னா, அப்ப எதுக்கு அவர் போலீஸ்? அதால அது என்னவோ நடந்திருக்கும். அவங்க என்ன நான்லாம் கத்தியெல்லாம் வச்சிடல சார். அப்படியே என்னிடம் நிச்சயமாக கத்தி இருந்திருந்தால் நான் அவர்களை வெட்டி இருப்பேன். இது என்ன, இது ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படுகிற போது தன் உயிரை தற்காத்துக் கொள்வதற்கு அவன் எதிர் தாக்குதல் செய்யலாம்னு அம்பேத்கர் சட்டம் சொல்லுது. நான் கையில என்ன மல்லிப்பூவை கட்டின்னு இருக்கிறேன்? நான் பெட்டையா? அதால முதல்ல அந்த கூலிப்படை கலாச்சாரத்தை முதல்ல ஒழிங்க. இது எல்லாரையும் வந்து அடிக்கலாம்னா உன் தலைவர் நைட்ல தனியா வராரு, நான் கூப்பிட்டு அடிக்கட்டுமா? நான் கூப்பிட்டு கேட்கட்டுமா? அசிங்கமா இருக்காது? அப்போ சார் விமர்சனம் பண்றேன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், ஒரு கவிதா என்ற பெண் எல்லா காவல் நிலையங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் என்னை திருமாவளவன் கெடுத்துறாரு, என்னை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அதை கொடுத்தாரு, இதை கொடுத்தாரு, என் சொத்துக்களை எல்லாம் அபகரித்து விட்டார் அப்படின்லாம் அந்த பொண்ணு சொல்லிச்சு. இன்னைய வரை இந்த மூர்த்தி இப்ப பேசுறேன்னு, இதற்கு முன்னாடி ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அதை பத்தி நான் பேசியிருப்பேனா? அப்போ திருமாவளவன் என்கிற ஒரு தனி நபர் செய்கிற செயல்கள் எனக்கு பிரச்சனை இல்லை. அவர் எத்தனை பேர் ஒன்னாலும் என்ன ஒன்னாலும் பண்ணட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அரசியல் ரீதியாக இந்த சமூக மக்களுக்கு ஒரு துளியும் உதவாத திருமாவளவன் செயல்களை தொடர்ந்து விமர்சித்துக் கொண்டே இருப்போம். ஒரு மூர்த்தி இல்ல, இந்த மாதிரி 1000 மூர்த்திகள் இந்த சமூகத்தில் பிறப்பார்கள். தொடர்ந்து பட்டியல் சமூக மக்களை யாராலும் ஏமாற்ற முடியாது. ஆமா, போலீஸ் ஒரு ஃபார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் கேட்டாங்க, நான் கொடுத்துருக்கேன் சார். ஒன்றும் நடக்காது சார். நான் தான் சொல்லுனேன், காவல்துறை தலைமை அதிகாரி டிஜிபி கிட்டே கொடுத்துட்டேன். டிஜிபி எல்லாத்தையும் கேட்டு சரி பாருங்க அப்படின்னு சொல்றாருன்னா அப்புறம் ஒரு இன்ஸ்பெக்டர் கம்ப்ளைண்ட் வாங்கி என்ன பண்ணுவாரு?